வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஷனாவாஸ் என்பவர் கை மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அப்பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட முயன்ற அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விபத்து காரணமான பேருந்து ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஊத்துக்கோட்டை அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளுவர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த ஆலம்பாக்கம் கிராமத்தில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக செங்குன்றம் வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 லட்சம் மதிப்பிலான 90 கட்டைகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கொங்கு மண்டலத்தின் அனைத்து தொகுதிகளையும் பாஜக முழுமையாக கைப்பற்றும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கொங்கு மண்டலத்தின் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பாஜக முழுமையாக கைப்பற்றும் எனவும் தெரிவித்துள்ளார். கால்குலேஷன் அப்படிங்கிற தாண்டின இப்படித்தான் அசாமில் சொன்னாங்க, எல்லாம் ஜெயிச்சோம். திரிபுரா சொன்னாங்க, எல்லாம் ஜெயிச்சோம். அதனால் இந்த முறை தமிழகத்தினுடைய களம் முழுவதுமாக மாறி இருக்கு. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீக் சீட்டு, ஸ்ட்ராங் சீட் எதுவுமே இல்லைங்கண்ணா. நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய அளவில் அந்த யாத்திரையிலே பார்த்தோம், மிகப்பெரிய அளவில் களம் மாறி இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் அதற்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு ரிசல்ட் பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபிரிதமாக எல்லா இடத்துலையும் இருக்கு. தேர்தலில் வாக்காளர்களுக்கு முறைகேடாக பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் வங்கிகள் மூலம் கண்காணிக்கப்படும் என மாநில தலைமை தேர்தல் ஆணையர் சத்ய பிரதா சாகு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கோவை மற்றும் பொள்ளாச்சி தொகுதியில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் மாநில தேர்தல் அலுவலர் சத்ய பிரதா சாகு ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் அலுவலர்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தேர்தலில் வாக்காளர்களுக்கு முறைகேடாக பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் வங்கிகள் மூலம் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். விழிப்புணர்வு முகாம் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர், இவன் தான் நம்ம டிஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், இவங்க ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக பார்க்கும்போது நம்ம நகர பகுதிகளில் நம்ம கம்மியான வாக்காளர் பர்சன்டேஜ் நமக்கு வருது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஆய்வுலேயும் நாங்கள் எந்தெந்த போலிங் பூத்லேயே கம்மியான நம்பரில் இருக்கிறாங்க, கம்மியான நம்பரில் வராங்க, அதுவும் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். டிஓ அவர்கள் நிறைய அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும், அதை எதிர்பார்க்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.